அடுத்த நாள் காலை அப்பா பூனை மகிழ்ச்சியுடன் சொன்னான், குமார், மினி, இன்று நாம் காட்டுக்குப் போகலாம். அங்கு நிறைய பறவைகள், வண்ணத்து பூச்சிகள் இருக்கும். அம்மா பூனை அன்புடன் சிறிய பையை தயார் செய்தாள். அதில் பால், பழங்கள், பிஸ்கட்டுகள் இருந்தன. குட்டிகள் இருவரும் குமார் ஆர்வமாகவும் மினி சந்தோஷமாகவும் பாய்ந்து விளையாடிக் கொண்டே தயாரானார்கள். வீட்டின் பின்புறம் இருந்த பாதையை தொடர்ந்து நால்வரும் காடு நோக்கி சென்றார்கள். வழியில் குமார் வானத்தில் பறந்த பறவைகளை ஆச்சரியத்துடன் பார்த்தான். மினி வண்ணத்து பூச்சிகளை துரத்தி கொண்டிருந்தாள். மாலா பையை தூக்கிச் சிரித்தாள். ராஜா குழந்தைகளை வழி நடத்தி, மெல்ல நடந்தால் பயணம் இனிமையா இருக்கும் என்று சிரித்தபடி கூறினான். காட்டுக்குள் சென்று பெரிய நிழல் மரத்தின் அடியில் குடும்பம் அமர்ந்தது. மாலா பையில் இருந்த உணவை எடுத்தாள். குமார் கைத்தட்டி கொண்டு பறவைகளை ரசித்தான். மினி வண்ணத்து பூச்சிகளை ஓடிக்கொண்டே துரத்தினாள். ராஜா பெருமையாக சிரித்துக் கொண்டிருந்தான். மாலை சூரியன் மறையும் வேளையில் அவர்கள் அனைவரும் ஒன்றாக வீடு திரும்பினர். குழந்தைகள் சோர்வாக இருந்தாலும் முகத்தில் முழு மகிழ்ச்சி தெரிந்தது. அந்த நாள் முழுவதும் அவர்கள் இயற்கையோடு விளையாடியும் குடும்ப பாசத்தோடு இருந்தும் வாழ்ந்தார்கள்.